ப்ரோக் மீடியா மக்களுக்கு வணக்கம். அடியன் ராகவா பாபு. இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்க மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அலங்காரம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஏன்னா வந்து அது வந்து ஒரு விக்கிரமக்கமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு மூவிங்லாம் இருக்காது. ஸோ நம்ம அதை எதில் வேணால் கட்டலாம், கொள்ள எவ்வளோ இருக்க வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு ஹியூமனுக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க யார் வேணால் மேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெனக்கடல் வேணும் அதுக்கு. ஸோ நீங்கள் மேக்கப்போட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 hours கண்டிப்பாக எடுக்கும். அதுக்கப்புறம் டச்சப்கே ஒரு 2 hours வேணும். அதுக்கு எல்லாமே இந்த மாடல்ஸ் ஒரு 5 hours சைலண்ட்டாக சிலை மாதிரியே உட்காரணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? அதை வந்து நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னும் போதே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ எல்லாருமே சமீபத்தில் எல்லாரும் பயங்கரமாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வாராகியம்மன் எப்படி ஸ்பெஷலாக இருக்காங்களோ அதே மாதிரி மலையனூர் அங்காளம்மன் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். நான் நிறைய கோவில் அலங்காரம் பண்ணியிருக்கேன். நிறைய கோவிலில் பண்ணியிருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து காமாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி தமிழ்நாடு பக்கம் இருக்கிற நிறைய கோவிலில் பண்ணியிருக்கேன். செலக்டிவாக தான் நிறைய பேர் மேக் ஓவர் வருவாங்க. ஸோ செலக்டிவாக தான் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு பண்ண மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏன்னா அந்த டே போனது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக போயிருந்தது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஏன்னா வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா அந்த ஒரு விக்கு வச்சாலே வந்து இந்த இடம்லாம் அப்படி அரிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து நார்மலாக இந்த கிரீடம் போட்டிங்கனாலே அந்த இடம்லாம் எப்படாவது கைட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே. ஆனால் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு இந்த லைட்ஸோட இதெல்லாம் தாங்கிட்டு அந்த இதெல்லாம் எரிஷன் இதெல்லாம் தாங்கி நிற்கிறாங்கன்றது பெரிய விஷயம். ஸோ இதுக்கு கடவுளோட அனுகிரகம் அவங்களுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதனால எனக்கும் இல்லை ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் கருதுறேன். ஏன்னா வந்து எப்பயுமே விக்கிரகத்துக்கு பண்ணிட்டு ஒரு ஹியூமனுக்கு பண்ணும்போது அப்படியே சேஞ்ச் ஒரு மைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா விக்கிரகம் வந்து மிஞ்சி போனால் 2 அடி 3 அடி 4 அடி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹியூமனுக்கு பண்ணுறோன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அவங்கள அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து மாற்றணும் அப்படின்றது அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். ஸோ அதுக்கு டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்பவே ரொம்ப ஈஸியாக போச்சு ஒர்க்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய அலங்காரங்கள் நீங்கள் அகைன் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய மேக் ஓவர்ஸ் வரும் இனிமேல்ட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கல் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஏதாவது யாருக்காச்சும் ஸ்பார்க் ஆகிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது இன்னைக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அது கடவுள் விட்ட விதி தான். ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த மேக் ஓவர் பண்ணி முடித்தேன். டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 hours ஆச்சு நாங்கள் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஸோ டச்சப் ஒரு 2 hours ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டைம் போகிறது நம்மளுக்கு என்னமோ இப்போ அப்படி தாங்க இருக்கும். ஆனால் அது எப்படி இழுக்குதுன்னு தெரியாது. மிட் நைட் கூட ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி போகிற ஷெட்யூல்ஸில் இருந்தாலும் ஒரு சின்ன அதாவது பெரிய ஆத்ம திருப்தி என்னென்னா வந்து நாங்கள் ஒரு அம்மனை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம் அப்படின்றது எங்களோட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா மேக் ஓவர் பண்ணுற மாடல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த எடுத்தோன்னு கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஸோ அவங்க அதுக்கு ஸ்ரத்தையாக ஒரு விரதம்னு ஒரு கடைப்பிடிக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாளோ 3 நாளோ நான்வெஜ் எடுக்காமல் ரொம்ப பயபக்தியோட சுவாமி கும்பிட்றது அப்படி இருக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே சாப்பிடாம ஒரு பொழுதாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு அம்மன் கெட்டப் போட போகிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்தவங்க எல்லாருமே வந்து போய் போட்டோம் அப்படி பண்ணோன்னா ஒரு மாடலிங் ஒர்க் கிடையாது, சரிங்களா? ஸ்ரத்தையாக மனசு பூர்வமாக ஆத்ம திருப்தியாக பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஒரு சின்ன நுணுக்கு ஒரு குண்டூசி கூட நம்ம அதை விடாமல் கரெக்டாக பார்க்கணும். ஏனோ தனம் பிடிச்சி கட்ட முடியாது. கரெக்டாக அந்த மாலை இந்த சைஸ் தான் வரணும். ஒரு ஆரத்துக்கு கீழே இன்னும் ஆறுனா அந்த ஆரம் தான் வரணும். ஜுவாலை கீழே கம்பல் வரணும், அப்படி தான் வரணும் தவிர ஏனோ தனம் கட்ட முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் விஷயம் என்னன்னா அவங்களோட டெடிகேஷன். ஸோ அது கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் வந்து எடுத்தோன்னு கவுத்து இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்றவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஒரு ஊரில் கலவை அங்காளம்மான்னு ஒரு இருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் ஒரு அங்காளம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மின்ட் தங்கசாலையில் நடு ரோட்லேயே அந்த அம்மன் இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மனுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா வந்து அந்த அம்மன் வந்து ஃபர்ஸ்ட் புத்து வடிவாக மெயின் ரோட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கார்பரேஷன்லாம் வந்து நாளைக்கு இந்த புத்தை இடிக்கணும், ஏன்னா நடு ரோட்ல இருக்கு இந்த புத்து, இதை இடிக்கணும் அப்படின்றதுக்கு ஃபுல்லாகவே நம்ம சைன்லாம் போட்டு கவர்மெண்ட் சைன்லாம் போட்டு இடிக்கிறதுக்கு ஆள் வர ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல கார்பரேஷன் வந்து பார்க்கும்போது அந்த புத்து நடு ரோட்ல இருந்து அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சுன்றது அங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டோட சாட்சி. ஸோ இப்போ போனீங்கனாலும் அந்த கல்வெட்டை நீங்கள் பார்க்கலாம். உண்மை. ஏன்னா அந்த புத்துக்கு மேலே தான் கோவிலே கட்டியிருக்காங்க. ஏன்னா அஸ்திவாரம் ஃபுல்லாகவே புத்து, அதுக்கு மேலே தான் அந்த கோவில் கட்டியிருக்காங்க. நீங்கள் தங்கசாலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலை பாருங்கள். அங்காள பரமேஸ்வரன் கோவில் ரொம்பவே நல்லா இருக்கும். கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த பில்லி சூனியம், இந்த பேய் பிசாஸ், இந்த மாதிரி நிறைய சேஷ்டைகள் அந்த கோயிலுக்கு போய் கயிறு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வந்து
இந்த நாள் தான் கயிறு கட்ட மாட்டாங்க. எப்போ போனாலுமே கண்டிப்பா கயிறு கட்டுவாங்க. சில கோவில்ல அமாவாசை கட்டுவாங்க, அஷ்டமி கட்டுவாங்க, நவமி கட்டுவாங்க. ஆனா அந்த கோவில்ல எப்போ போனாலுமே கயிறு கட்டுவாங்க. கண்டிப்பா நீங்க தங்கசாலையில போயிட்டு அந்த அம்மனை பார்க்கலாம். அங்காளம்மனோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா மலையனூர், சரிங்களா? ஸோ அதுதான் அவங்களோட பிறந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மலையனூருன்றது வந்து இப்போ மருவி வந்த பேரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் வந்து தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டகாருண்யம் அப்படின்னா என்னன்னா, சிவபெருமான் சக்தியை தூக்கி அவர் ருத்ரதாண்டவம் ஆடும்போது அம்மனோட உடல் பாகங்கள் 51 இடத்துல செதறி விழுந்துச்சு, சரிங்களா? அதுல வலது கை விழுந்த இடம் தான் தண்டகாருண்யம் என்ற மலையனூர். ஸோ அங்க நீங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பக்கம் பயங்கரமாக ஷோல்டர் பெயின்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் அங்கே கை செஞ்சு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வலி க்யூர் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலுமே அங்காளம்மன் கோயில தீர்த்தத்தை வந்து தொடர்ந்து பருகிட்டு வந்தாங்கன்னா நிற்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த கோவில்ல வந்து ஏன் தண்டகாரண்யம்ன்றது அங்காளம்மன் கோயிலா மாறுச்சு அப்படின்னா, ஆதியில சிவபெருமானுக்கும் 5 தலை, பிரம்மருக்கும் 5 தலை, சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, பிரம்மர் தலை ஒரு தலை வந்து 4 தலை ஒழுங்கா பேசிச்சான், ஒரு தலை மட்டும் சிவனை ரொம்ப ஆணவமா பேசிச்சு, மரியாதை குறைவா பேசிச்சான். அப்போ அவர் கோவப்பட்டு தன்னோட சூலாயத்தால அந்த 5வது தலையை வெட்டினாராம். வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தலை கீழேயே போகாம அவர் கையிலேயே கபாலமா ஒட்டிக்கிச்சுருவாங்க. கபாலம் அப்படின்னா ஒரு பெரிய கடாயின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு பெரிய பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியே அந்த தலை ஒட்டி இருந்தான். இவருக்கு அது ஒட்டினோடனே பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுலே பெரிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். அதை வந்தா யாராலையும் கியூர் பண்ண முடியாது. அந்த தோஷம் வந்து சிவனுக்கு பிடிச்சதாகவும், அது பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பிச்சை எடுத்து பேயாண்டியா பித்து பிடிச்ச மாதிரி கைலாயத்தை விட்டு பூலோகத்துல நாயா பேயா அலைஞ்சது கதை இருக்கு. இதை பார்த்த பார்வதி ரொம்ப மனம் வந்து எப்படி நம்ம வீட்டுக்காரர் மீட்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருந்தாங்க. அப்போ திருமாலோட ஆலோசனைப்படி திருமால் என்ன சொன்னாருன்னா, நீ இந்த மாதிரி தண்டக்காரனும் இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீரும், உன் பிரச்சனை தீர்ற ஒரே இடம் அது ஒண்ணுதான், ஸோ அதனால நீங்க அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு திருமாலோட ஆலோசனைப்படி அம்மா வந்து கீழே வராங்க. வந்தது பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த படி இப்பதான் வந்து அரிசி எல்லாம் சமைப்பாங்க. அப்போ நெல் பூரின்னா சொல்லுவாங்க, நெல் பூரி அவல் பூரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுடுகாட்டுல 3 செங்கல் வச்சு சமைச்சு திருமால் அருளிய ரத்தத்துல அதை கலந்து அதை அந்த கபாலுக்கு கொடுத்தாங்களாம். ஸோ அந்த கபாலம் என்ன பண்ணுச்சான், விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஏன்னா அது வந்து அது போடுற சாப்பாடுலாம் அதுதான் சாப்பிடுமா தவிர சிவனுக்கு உருவாய் கூட கொடுக்காராம். ஸோ அவர் அதனாலே பசியில ரொம்ப விகாரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதிரசோரை போட்டுக்கிட்டே வரும்போது அந்த கபாலம் நகர்ந்து வந்ததாகவும் அதை அந்த அம்மா வலது காலில் மெரிச்சு அழிச்சாங்கன்றது தான் அந்த கோயிலோட கதை. இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட வலது காலில் பிரம்ம கபாலம் இருக்கும். ஸோ ரொம்ப தீராத பித்து பிடிச்சது இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் தீக்கிற ஒரே கோவில் மலையனூர் அங்காளம்மா கோவில் தான். அதனாலதான் அமாவாசை டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சலுக்கு கோடான கோடி பக்தர்கள் வராங்க. எவ்வளவு கூட்டத்திலையும் அம்மனை உள்ள பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஊஞ்சல் சேவையை பார்க்கறது பெரிய பாக்கியமா கருதுறாங்க. எத்தனையோ நாள் இருக்கும் போது ஏன் குறிப்பிட்ட அமாவாசை தினைக்கு மட்டும் போய் அங்காளம்மனுக்கு அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ அமாவாசையில பார்த்தீங்கன்னா வந்து கிரகணங்களோட நிலைமை வந்து வேற மாதிரி மாறி இருக்கும்வாங்க. ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த துர்தேவதைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சக்தி ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இப்போ மாசத்துல வந்து எல்லாம் இந்த 30 நாள் இருக்குன்னா ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு அலகன் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிவராத்திரி சிவனுக்கு, ஸோ கிருத்திகை வந்து முருகருக்கு, இந்த மாதிரி வரும்போது அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் பித்ருக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மோட்சம் வந்து மறுபடியும் மேலைக்கு போற கதவு அன்னைக்கு தான் திறக்குமா. ஸோ அப்போ வந்து நிறைய துர்தேவைகள் நிறைய நடனமாடுவாங்க அப்படின்றதுக்காக இதை அடக்கிற ஒரே சக்தி அங்காளம்மாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகம். வேற எந்த கோயிலையும் இல்லாத அமாவாசை பூஜை அங்கே மட்டும் நடக்கும். ஏன்னா அமாவாசைக்கு மோஸ்ட்லி யாருமே நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம பித்ருக்களை கும்பிடுவோம்னு சொல்லணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே அப்போதான் கெடா வெட்டி கோழியெல்லாம் சமைச்சு பெரிய படையலா போட்டு அம்மனை வரவேற்று தன்னோட கஷ்டத்தை சொல்லி, நான் உனக்கு இவ்வளோ படையல போடுறேன், நீ எனக்கு கஷ்டத்தை தீர்த்துரு அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெரிய இன்னமும் வழிபாடா இருக்கு. அதை நீங்க இப்போ போனாலும் பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கோவில்ல ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்காக தான் நிறைய பேர் போய் கியூரா இருக்காங்க அப்படின்றத இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒன் டைம் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன், சரிங்களா? அப்போ வந்து சலங்க பூஜை முடிச்ச புதுசு பண்ண முடிஞ்ச உடனே மோஸ்ட்லி சலங்க பூஜை முடிஞ்ச உடனே சலங்கை வந்து கோவில்ல தான் கட்டணுன்றது ஐதீகம். அப்போ வந்து சலங்க பூஜை முடிச்சா நீங்க நார்மலா எந்த ஷோவும் பண்ணக்கூடாது. ஒன்று சிதம்பரத்துலையோ இல்லை மதுரை ஏதாச்சும் ஒரு சிவன் கோயில்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோவில்ல அந்த சலங்கையை கட்டி தான் அவுக்கணும் அப்படின்றது ஐதீகம். ஸோ எனக்கு சலங்க பூஜை முடிச்ச கையோட என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைச்ச ஸ்லாட்டே வந்து மலையனூர் அங்காளம்மன் கோவில் தான். அப்போ வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பெருசாலாம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போனால் உங்களுக்கு தேவையான கடவுள்கிட்ட சொல்லிட்டு ஆடிட்டு கேட்டு வந்துடலாம்.
ஸோ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் போகிற வரைக்கும் நல்லா க்யூராக அழகாக இருந்தாங்க. ஏன்னா போகிற சந்தோஷம். அப்போல்லாம் வந்து சலங்க பூஜை முடிச்சு நம்ம போகிறோமே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போயிருந்தேன். அங்கே போன இறங்கின உடனே பயங்கரமான ஜுரம். ஸோ என்னால் அந்த ஜுரத்தை ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. சரி நம்ம நார்மலாக சாமி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஆடணும். விடிகாலத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மேக்கப் போட்டு நான் சுவாமி முன்னாடி ஆடணும். என்னால் முடியல. ஏன்னா அந்த ஸ்லாட்டை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். எனக்கு அதை விடவும் முடியல. பட் என்னால் ஆடவும் முடியல. ஸோ நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா, ஓகே நான் இந்த கோவிலில் இப்போதுக்கு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் தீர்மானிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ அன்னைக்கு எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா எல்லாருமே கூட இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் படுத்துட்டு இருந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சர்ப்பம் படுத்துட்டு இருந்ததான்னு சொன்னாங்க. ஸோ பெரிய சர்ப்பம், அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப பெருசாக இருந்ததுதான். என் மேலே தான் சுற்றி படுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க. எனக்கு அந்த டயர்டில் ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் அந்த ஜுரத்தை மாத்திரை போட்டு படுத்தா எனக்கு ஒன்றும் தெரியல. படுத்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் கத்திருக்காங்க, ஐயோ பாம்பு வந்திருக்கு. ஏன்னா நான் இப்போ தான் வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குளத்துக்கிட்டே படுத்துக்கலாம். அந்த ரூம்ஸ் மாதிரி ஒரு மாதிரி மடம் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் யார் வேணால் எப்போ வேணால் போய் படுத்துக்கலாம். அங்கே படுத்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு வந்து என் பக்கத்தில் படுத்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் சொன்ன டைமு 4 மணி. ஆனால் 3:30 மணிக்கெலாம் அந்த ஜுரம் எனக்கு எப்படி க்யூர் ஆச்சுன்னு தெரில. நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேன், மேக்கப் போட்டேன், கடவுள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணை விட்டு ஆடினேன். ஸோ அது என் லைஃப் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா சலங்க பூஜை பண்ணுறதை விட ஆத்மார்த்தமாக நம்ம போய் சுவாமி கிட்ட ஆடுறோம். யார் அதாவது சீஃப் கெஸ்ட்டுக்கு ஆடுறது வேறங்க, சுவாமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக சுவாமிக்காக ஆடுறோன்றது ஒரு பெரிய வரம் இல்லைங்களா? அது எனக்கு அன்னைக்கு கிடச்சிது. ஸோ அப்போ நான் பிலீவ் பண்ணேன், ஸோ நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மோஸ்ட்லி கோவிலில் பண்ணுறதுக்குமே ஹியூமனுக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கோவிலில் சுவாமி நீங்கள் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது வந்து விக்கிரகம் இல்லையா? சுவாமியாக பார்த்தா சுவாமி, விக்கிரமாக பார்த்தா விக்கிரகம், கல்லாக பார்த்தா கல். அது அவங்க மனசை பொறுத்து. நான் சுவாமி எப்பயுமே சுவாமியை தான் பார்ப்பேன். இருந்தாலும் நம்ம பண்ணும் போது நம்ம பண்ணுறது தான், சந்தன கப் பண்ணாலும் சரி, குங்கும கப் பண்ணாலும் சரி, நம்ம பண்ணுறது தான், நம்ம இது பண்ணுறது தான். ஆனால் ஒரு ஹியூமனுக்கு பண்ணும்போது என்னென்னா, அது ஒரு சோல் கனெக்ட் ஆகுங்க நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது எப்படியோ போய் கனெக்ட் ஆகும். நம்ம கண்ணு வரையும் போது, பட்டை போடும் போது, இந்த மை வரையும் போதெல்லாம் நம்மளே சுவாமி பார்க்குற மாதிரியும், அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட சாமி கான்வெகேஷன் வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஹியூமனுக்கு பண்ணும்போது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதில் ஒரு சந்தோஷம் சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹியூமனுக்கு நம்ம இப்படிலாம் பண்ண முடியும். ஏன்னா வந்து சுவாமியோட சிலை கையெல்லாம் நம்ம திருப்ப முடியாது. ஆனால் ஹியூமனுக்கு எப்படி வேணால் திருப்பிக்கலாம். அவங்கள உட்கார வைக்கலாம், நிற்க வைக்கலாம், என்ன வேணால் பண்ண வைக்கலாம். ஆனால் சுவாமி அப்படி பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து கட்டணும். எனக்கு இதில் நிறைய ஐடியா வந்திருக்கு. ஸோ ஒருத்தங்களை இப்படி மாற்றலாம். இப்போ நவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் கருமாரி அம்மனாக இருக்கும். ஆனால் 10 நாளுக்குமே 10 அலங்காரம் போடுவோம். ஒரு நாள் மீனாட்சி அம்மன் போடுவோம், காமாட்சி அம்மன் போடுவோம், அன்னபூரணி போடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு பண்ணுறதில் வச்சு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணலாம் இல்லையா? அதனால கூட இதை பண்ணலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. எனக்கு இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கண்ணா கேட்டால் எப்படி சொல்றது? ரெண்டுமே பெஸ்ட்டு தான். எந்த வேலை பண்ணாலும் ஆத்மார்த்தமாக பண்ணணும், இஷ்டப்பட்டு பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக வரும்ன்றது என்னோட தாட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலாண்டீஸ்வரி. ஸோ இன்னைக்கு வந்து நான் அங்காளம்மாவோட மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மா வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். பட் லாஸ்ட் இயர் பண்ண முடியல. ஆனால் இந்த இயர் வந்து இந்த டைமில் பண்ணுவேன் நான் நினைக்கல. நான் லாஸ்ட் இயர் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். பட் வந்து இந்த வருஷம் இந்த மாதத்தில் நடந்தது வந்து நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இது பிளானிங் வந்து ஒரு 3 நாள் தான் இருந்துச்சு. ஸோ ஃபோன் பண்ணாங்க, கேட்டாங்க, உடனே எல்லாமே டக்குன்னு எதுவுமே வந்து வெளியிலேருந்து பெருசாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அங்கேருந்து இங்கேருந்துன்னு எதுவுமே பெருசாக வந்து எதுவுமே அலையலை. அவங்க யாருமே இங்கே அலையலை, ரொம்ப பெருசாக அலையலை. எல்லாமே வந்து ஒன்றா கூடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்க்காம எல்லாமே நடந்துச்சு. ஸோ அது நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இது மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால. அதுவும் இல்லாமல் இப்போது நான் ஃபுல் மேக்கவர் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஏதோ சாமி தான் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்ம ஃபேஸ் ரொம்ப லீனாக இருக்கே, நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கோமே, கரெக்டாக இருக்குமா, நம்ம யோசிக்கிறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், நல்லா இருக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் ஒன்ஸ் வந்து நான் ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எனக்கு தெரியல, அது என் ஃபேஸ் மாதிரியே தெரியல, நானாகவே அது தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போதே. பார்த்த உடனே ஒரு மாதிரி கண்ணில் இருந்து தண்ணியெல்லாம் வந்துச்சு எனக்கு. நான் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே வேறு இருந்தேன். அதனால்
அதை பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருந்துச்சு. என்னை வந்து கண்ணாடி முன்னாடியே நாங்கள் உன்னை உட்கார வச்சுடுறோம், நீ உன்னை பார்த்துட்டே இரு, அப்போ தான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ராகவ பாபு தான் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு 2-3 கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. என்னென்னா வந்து விரதம்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் விரதம் இருக்கணும், நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ப்ராப்பராக பண்ணேன். நான் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நான்வெஜ் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து நான் ஒரு பொழுது அதான் நான் மேக் ஓவர் பண்ண அந்த டே வந்து நான் ஒரு பொழுது இருந்தேன். ஒரு வேளை தான் சாப்பிட்டேன், 2 வேளை சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ராப்பராக ஒரு திங்க் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து அமையும். இது கிட்டத்தட்ட இந்த மேக் ஓவர் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலேயே பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. ராகவ பாபு தானே பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கம்மல்லேருந்து மூக்குத்தியிலேருந்து எதுலேருந்து என்ன புதுசாக செய்யலாம், எனக்கு கையில் வந்து அல்ட்டா வச்சு விட்டது, காலில் மெஹந்தி வச்சு விட்டது, கொலுசு இந்த கொலுசு போட்டால் நல்லாயிருக்கும், இந்த காப்பி போட்டால் நல்லாயிருக்கும், வளையல் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து ராகவ பாபு பண்ணாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட என் கூட சாப்பிடவே இல்லை. அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க பண்ணும்போதே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, சாமி வேஷம் போட போகிறோம், இன்றைக்கி அங்காளம்மா வேஷம் போட போகிறோம். அவங்கள பற்றி ஒரு சில ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும், கோவிலுக்கு போயிருப்போம், சாமி கும்பிட்டு இருப்போம். ஆனால் வந்து அவர் அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மேக் ஓவர் பண்ணும்போது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது நம்ம ஜஸ்டிஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராகவ பாபு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்தது வந்து ப்ரோவோக் பக்தி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.